12 பக்க அப்பல்லோவுடைய டிஸ்சார்ஜ் சம்மரி, 6 பக்க உலகத்தரம் வாய்ந்த மத்திய அரசு சார்ந்த எய்ம்ஸ் மருத்துவர்களுடைய அறிக்கை, தமிழ்நாடு அரசுடைய 4 பக்க அறிக்கை என 22 பக்க அறிக்கை மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேட்மெண்ட் கிவன் பை ஸ்டேட் கவர்மெண்ட், எய்ம்ஸ் டாக்டர், அப்பல்லோ டாக்டர்ஸ். இன்னும் சொல்லப்போனால் we have placed all the fact and figures in the public domain, மக்கள் மன்றத்தில் வைத்திருக்கின்றோம். இதை நம்முடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில், ஐஎம்ஏ டாக்டர்ஸ், மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டி அத்தனை பேருமே சிகிச்சையை நீங்கள் பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, மெடிக்கல் எத்திக்ஸ் படி தான் மருத்துவர்கள் ஒரு சாமானியனாக இருந்தாலும் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் மெடிக்கல் எத்திக்ஸோட புரோட்டோகால் படி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இந்த மரணத்தை, இந்த சிகிச்சையை தயவுசெய்து நீங்கள் பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்கன்றதை ஏற்கனவே சொல்லிக்கிறாங்க. இட்ஸ் அ டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேட்மெண்ட் கிவன் பை ஆல். ஆக இப்படி இருக்கும் பொழுது, இன்னும் சொல்லப்போனால் அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது 19வது நாள் முழு அதிகாரம் படைத்த முதலமைச்சராக பொறுப்பை எடுத்துக்கொண்டார். அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அனைத்து துறைகளையும் எடுத்துக்கொண்டார். ஆக அவருக்கு கீழே we are subordinates. அவர் முதலமைச்சர், இப்போ நாங்கள்லாம் அமைச்சர்கள். ஆக அவர் முடிவெடுக்கக்கூடிய நிலையிலிருந்து அந்த முடிவை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய, அந்த தலைமை சொல்லக்கூடிய கருத்தை ஏற்று நடக்கக்கூடிய இடத்துல அமைச்சர்கள் இருந்தாங்க. ஆக அவர் முதலமைச்சராக இருந்து கொண்டு அவர் சொன்ன கருத்தை ஒரு அமைச்சர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற முரண்பாடான கருத்தை இந்த நேரத்தில் அரசியல் களத்தில் தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவேளைக்கு அவருக்கு அந்த உணர்வு இருந்திருந்தா, பன்னீர்செல்வத்துக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருந்தா, அன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது, பொறுப்பிருந்த பொழுது நம்முடைய அப்பல்லோ மருத்துவமனைக்கு ஆளுநர் 2 முறை வந்தார். அவர்கிட்ட அவர் தன்னுடைய கருத்தை எடுத்து சொல்லிக்கலாம். சொன்னாரா? நீங்களே கேளுங்க. தன்னுடைய கருத்தை அவர் மத்திய அமைச்சர் அங்கே வந்தார், அருண்ஜேட்லி வந்தார், அமித்ஷா வந்தார். அவர்கிட்ட அவர் எடுத்து சொல்லியிருக்கலாம். சொன்னாரா? வெங்கையா நாயுடு அவர்கள் வந்தார், அவரிடத்தில் அவர் விவாதித்தார், சொல்லியிருக்கலாம். சொல்லலை. ஆக இந்த நேரத்தில் அவர் தேர்தல் களத்தில் இது போன்ற தவறான அபாண்டமான பொய் செய்தியை சொல்வது என்பது தான் கோட்டை கொத்தளத்தில் ஆட்சி, அதிகாரம், படை, பரிவாரம், சுழல் விளக்கு, சல்யூட் இவ்வளவும் இருந்தப்ப எதுவுமே பேசாமல் வாய்மூடி மௌனியாக இருந்த பன்னீர்செல்வம் இன்னைக்கு பதவி இல்லை என்ற காரணத்தில், ஆட்சி இல்லை என்ற காரணத்தில், அதிகாரம் தன்னிடத்தில் இல்லை என்ற காரணத்தில் இன்றைக்கு அவர் விரக்தியில் மனம் குழம்பி போய் தவறான கருத்துக்களை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறார். இதை நான் கேட்கல. தினமும் விவாதத்தில், உங்கள் போன்ற ஊடகத்தில் தினமும் விவாதத்தில் தமிழரை மணியன் கேட்கின்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும். பணக்கருப்பையா கேட்கின்ற கேள்விக்கு முதல்ல அவர் பதில் சொல்லட்டும். தினமும் விவாதத்தில் மற்றவர்களாலே கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவதற்கு துணிவில்லாத அவர் இது போன்ற தவறான கருத்துக்களை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினால இதை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். தோல்வி ஜுரத்தில் தேர்தல் களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அணியினுடைய வெற்றி வேட்பாளர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தொடர்ந்து நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. ஆளும் அரசுக்கு வாக்களிக்கின்ற பொழுதுதான் தொடர்ந்து அம்மா செஞ்ச சாதனைகள்லாம் நம்முடைய தொகுதிக்கு கிடைக்கும் என்ற யதார்த்தமான மண்ணில மக்கள் இன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 100% வெற்றி உறுதி எங்கள் பக்கம் இருக்கின்ற காரணத்தினால இது போன்ற கருத்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். வேட்பாளரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், தேனி மாவட்டத்தில் 5 ஆண்டு காலம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து, மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து களப்பணியாற்றி பல்வேறு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார், ஆர்ட்ஸ் காலேஜை கொண்டு வந்தார், சயின்ஸ் காலேஜை கொண்டு வந்தார், கூட்டு குடிநீர் திட்டத்தை வைகை டேம் மூலமாக கொண்டு வந்து இத்தனை திட்டங்களை நிறைவேற்றிய ஒரு நல்ல ஸ்டார் அந்தஸ்துள்ள வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அணிக்கு கிடைத்திருக்கிறார் என்ற விரக்தியில் அவரால் உருவாக்கப்பட்ட எங்களுடைய வேட்பாளராக முதலமைச்சராக உருவாக்கப்பட்ட பன்னீர்செல்வம் இப்படி அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பது என்பது ஏற்புடையதல்ல. மக்கள் இதை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை மக்களே கேட்கிறார்கள். நீ ஏன்பா அப்போ பேசலை, இப்போ நீ பேசுறது நியாயமா, உனக்கு உண்மையான உணர்வு இருந்தால் நீ அப்பெல்லாம் பேசியிருக்கணும் அப்படின்ற கருத்தை எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்பதை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். பணப்பட்டுவாடா செய்வதா உங்கள் அணியிலிருந்து 2-3 பேரை கைது செஞ்சிருக்காங்க தேர்தல் அதிகாரிகள். இது தொடர்பாக என்ன
இந்த தேர்தலில் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய சாதனையை முன்வைத்து ஏற்கனவே 2015 அம்மா நின்னப்ப என்ன செய்திருக்கிறார்கள், 2016 என்ன செய்திருக்கிறார்கள், இன்னும் அம்மாவுடைய விட்டு செல்லப்பட்ட பணிகள் என்ன, அதை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்ற அந்த பணியை முன்வைத்து தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். பணம் கொடுத்து செலவழித்து இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா அணி இல்லை. ஒரு 2-3 பேர் நேற்று இன்றைக்கு அப்படின்றது எல்லா தரப்புலையும் அது காவல்துறைக்கு அது விசாரணை செஞ்சதானே தெரியும். அடுத்து ஒரே நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம். வீட்டு வசதி வாரியத்தில் ஒரு சப்ஜெக்ட் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க கேளுங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நம்முடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் 57,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்று மகத்தான ஒரு திட்டத்தை சொன்னார்கள். அந்த திட்டத்தை சொல்லுகின்ற போது இன்றைக்கு பன்னீர்செல்வம் அணியிலே இருக்கின்ற மாப்பா பாண்டியராஜன் அது சாத்தியமில்லை என்று சொல்கிறார். குறிப்பாக ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பல ஊடகங்களிலே அவர் பேசுகின்ற போது 47,000 வீடுகள் தான் இருக்கின்றது, அதில் சொந்த வீடுகள் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லுகின்றார். அவர் களத்திலே சென்று ஒவ்வொரு வீட்டிலே சென்று பார்க்கவில்லை என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆர்கே நகர் தொகுதி மக்களினுடைய விண்ணப்பங்கள் இதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்தில் 57,000 பேர் மனு கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று கொடுத்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது வீட்டு வசதித்துறையினுடைய அமைச்சராக நான் அங்கே அமர்த்தப்பட்ட போது அம்மா அவர்கள் என்னை அழைத்து இந்த 57,000 பேர்களுக்கும் வீடுகளை கட்டி கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஏழை எளியோர்கள் அவர்கள் கேட்கின்ற ஒரே கோரிக்கை வீடுகள். அதை எப்படியாவது ஒரு வகையிலே செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் திட்டமிட்டு கடந்த காலங்களிலே அதற்குண்டான பணிகளை முடக்கிவிட்டு அதன் பிறகு 2016 நான் முதலமைச்சராக அம்மா அவர்கள் பொறுப்பேற்ற போது என்னை அழைத்து இந்தந்த பகுதிகளிலே நாம் வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும், அந்த ஏழை எளியோர்களுக்கு தேவையான 57,000 மனுக்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் உத்தரவிட்டார்கள். பலமுறை அம்மா அவர்கள் என்னை அழைத்து எந்தெந்த பகுதியில் எப்படி செய்தால் சரியாக இருக்கும், இதே போல வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்தலாம் என்பதையெல்லாம் அம்மா அவர்கள் கேட்டார்கள். அதையெல்லாம் அறிந்துதான் அம்மா அவர்கள் 57,000 பேருக்கும் கட்டிக் கொடுப்போம் என்கின்ற உறுதியான திட்டத்தை என்னிடத்தில் அம்மா அவர்கள் சொன்னார்கள். எப்படி இவர்கள் செய்வார்கள் என்று பாண்டியராஜன் கேட்கிறார். பாண்டியராஜன் வீட்டு வசதித்துறை அமைச்சர் அல்ல. அவர் அந்த காலத்திலே அம்மா அவர்கள் பொறுப்பேற்ற போது எங்கே இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே பாண்டியராஜன் அவர்கள் திரும்ப இதற்கு நிதி எங்கே இருந்து வரும், அது எங்கே இருந்து வந்து எங்கே கேட்கின்றாரே. நான் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன், பாண்டியராஜனுக்கு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திட்டங்களை பொறுத்தவரை அம்மா அவர்கள் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த வகையிலே அம்மாவினுடைய அரசிலே நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால் அம்மா அவர்களுக்கு நற்பெயரை பெற்றுத் தருகின்ற வகையிலே தான் எங்களுடைய பணிகளை இருக்க முடிய பாண்டியராஜன் அவர்கள் சொல்வது போல அங்கே 47,000 பேர் தான் இருக்கிறார்கள் என்பது அல்ல. ஒரு வீட்டுக்கு 2 பேர் 3 பேர் குடும்பங்கள் இப்போதும் இருக்கின்றார்கள். ஒரு வீட்டில் 2 பேர் 3 பேர் திருமணம் செய்து கொண்டு அதே வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை கணக்கெடுத்து தான் அந்த பகுதி ஏழை எளிய மக்கள் எல்லாம். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஜெயலலிதாவின் மரணம் குறித்த பல்வேறு விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்.